இவன் தான் கிஷன். அவங்க அவனுடைய அம்மா. கிஷனோட அம்மா நாள் முழுக்க கூடைய செய்வாங்க. அவங்க உண்மையான உழைப்பாளி. ஆனா கிஷன் ரொம்ப சோம்பேறி. இங்க பாருப்பா கிஷன், சீக்கிரமா எழுந்துரு. கூட எல்லாம் தயாராயிடுச்சு. இத கொண்டு போய் வியாபாரி கிட்ட குடுத்துட்டு வா. அட அம்மா, கொஞ்ச நேரம் சும்மா இருமா, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இவ்ளோ சோம்பேறியா இருக்க? உன் வயசு பையனுங்கெல்லாம் அம்மாவை கண்ணு போல காப்பாத்துறாங்க. ஆனா நீயும் இருக்கியே. கொஞ்ச நேரம் சும்மா இருமா, உன்னை நான் ராணி மாதிரி ஆக்க போறேன். ராணியா? நல்லா இருக்க கதை. முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் வியாபாரி கிட்ட வித்துக்கிட்டு வா. அப்படியே வரும்போது அரிசி வாங்கிட்டு வா. கிஷனும் எல்லா கூடைகளையும் தலையில வச்சுக்கிட்டு அங்கிருந்து அந்த கிராமத்துல தடுமாறி ரோட்ல நடந்து போய் மார்க்கெட்ல வியாபாரி கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிக்கிட்டு வந்தான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கிஷன் கடைக்கு போனான். அங்க அரிசி வாங்கினான். கிஷனோட அம்மா நாள் முழுக்க வீட்ல இருக்கிற வேலைகள் எல்லாமே செய்வாங்க. அது மட்டும் இல்லாம கூடையும் செய்வாங்க. ஆனா கிஷன் எப்பவுமே ஓய்வு எடுத்துக்கிட்டே இருப்பான். கிஷனோட அம்மா அவனை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கிஷன் கிஷனாவே இருந்தான். எப்பவுமே கனவு உலகத்திலேயே இருப்பான். ஒரு நாள் கிஷன் கூடைகளை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு ஒரு கிணத்துல இருந்து யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. கிஷன் அந்த கிணத்தை நோக்கி போனான். அங்க அவன் என்ன பார்த்தானா, அங்க ஒரு சின்ன அணில் கத்திக்கிட்டு இருந்துச்சு. அது கிணத்துல விழுந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? அப்பதான் கிஷன் பக்கத்துல ஒரு கயிறை பார்த்தான். இது மூலமா வெளியில எடுக்கலாம். கிஷன் அந்த கயிறை எடுத்து அந்த கூடையில கட்டினான். அந்த கூடைய கிணத்துக்குள்ள போட்டான். அந்த குட்டி அணிலும் அந்த கூடையில உட்காந்து கிணத்துக்கு வெளியே வந்துடுச்சு. அப்பதான் அவனுக்கு ஒரு எதிரொலி கேட்டுச்சு. கிஷன், நீ ஒரு நல்ல வேலை செஞ்சிருக்க. உனக்கு ஒரு வரத்தை நான் கொடுக்கறேன். உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கும். உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். இத கேட்டதும் கிஷன் என்ன பண்றதுனே புரியல. நேரா அவன் வீட்டை நோக்கி ஓடினான். அம்மா, அம்மா, என்ன ஆச்சு? ஏதாவது மிருகம் உன்னை துரத்துச்சா? அட சொல்றத கேளுமா. கிஷன் அவனோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். மறுபடியும் நீ ஏதோ கனவு கண்டு இருக்க. இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? நான் சொல்றத நீ நம்ப மாட்டியா? இல்ல. நான் ஆசைப்படுறேன் எங்க அம்மாவுடைய கழுத்துல ஒரு தங்க நெக்லஸ் வரணும். உடனே கிஷனோட அம்மா கழுத்துல ஒரு தங்க நெக்லஸ் வந்துச்சு. இது எப்படி நடக்கும்? நான் சொன்னேன்ல, இதுதான் உண்மை. என்னுடைய இந்த சின்ன வீடு பெரிய பங்களாவா மாறணும். உடனே கிஷனோட சின்ன வீடு பெரிய பங்களாவா மாறிடுச்சு. கிஷன் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு கிடைச்சது. இப்போ கிஷன் கிட்ட ஒரு பெரிய பங்களா இருந்துச்சு, கார் இருந்துச்சு, நிலங்கள், அப்புறம் பணமும் இருந்துச்சு. இப்போ உண்மையிலேயே அவனோட அம்மா ஒரு ராணி மாதிரி ராஜ்யம் பண்ணாங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, நான் உன்னை ராணியா மாத்தி காமிக்கிறேன்னு. ஆமாப்பா கிஷன், நீ சொன்னது எல்லாமே நிஜமாக்கி காட்டிட்ட. நீ ஒரு சாதாரண பையன் இல்ல, ஒரு பெரிய மந்திரக்கார பையன் நீ. பீம்பூர் என்கிற கிராமத்துல பல்தேவ் என்ற பேர்ல ஒரு விவசாயி இருந்தான். பல்தேவ் கிட்ட ஒரு சின்ன நிலம் இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கிற லாலா என்றவர்கிட்ட இந்த நிலத்தை அவன் அடமானம் வச்சான். பல்தேவ் குடும்பத்துல அவனை தவிர அவனுடைய பொண்ணு மீனா மட்டும்தான் இருந்தது. மீனா ரொம்ப அழகா இருப்பா. பல்தேவ் 3 மாசம் நிலத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான். தானியம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை விற்கிற காசை வச்சு அதை 3 பாகங்களா பகிர்ந்து கொடுத்துருவான். இது லாலாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம். இது நம்ம வீட்டுக்காக. இது என் பொண்ணு மீனா கல்யாணத்துக்கு. எப்பவும் வரா மாதிரியே லாலா பல்தேவ் வீட்டுக்கு காசு வாங்கிட்டு போறதுக்காக வந்தான். பல்தேவ், பல்தேவ். வர லாலா. இந்தாங்க லாலாஜி தண்ணி. லாலாவுடைய கண்ணு மீனா மேல விழுந்தது. அப்படியே அவன் சிலை மாதிரி நின்னுட்டான். இந்தாங்க தண்ணி. குடு. இந்தாங்க லாலாஜி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். லாலா பணத்தை வாங்கிக்கிட்டு அத எண்ண ஆரம்பிச்சான்.
உன் பொண்ணு மீனா ரொம்ப பெரியவளாயிட்டா. அவளுக்கு கல்யாணம் பண்ற யோசனையில் இருக்கிறியா இல்லையா? அந்த வேலையில தான் இருக்கிறேன் ஐயா. கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பணம் சரியா தான் இருக்குது. நான் கிளம்புறேன். லாலா அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். ஆனா லாலாவோட யோசனை எல்லாம் மீனாவை பத்தி தான் இருந்தது. இப்படியே காலங்கள் கடந்து போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் பல்தேவ் நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான். எப்போதும் போலவே அவன் நிலத்துல அவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த வாட்டி திடீர்னு புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அவன் நிலத்துல விதைகளை விதைக்க ஆரம்பிச்சானோ அப்பவே பெரிய மழை ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவனுடைய நிலம் மொத்தம் மூழ்கி போச்சு. ரொம்ப நாள் மழை நிற்கவே இல்லை. அப்பதான் முளைக்க ஆரம்பிச்ச அவனுடைய நிலம் மொத்தமா நாசமாயிடுச்சு. பல்தேவும் மீனாவும் அவனுடைய நிலத்தை பார்த்து அழுவ ஆரம்பிச்சாங்க. எப்பவும் மாதிரியே லாலா சேட்டு பல்தேவ் வீட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தான். பல்தேவ், பல்தேவ், வரா லாலா சேட், இதோ வந்துட்டேன். என்னாச்சு? இந்த வாட்டி பெஞ்ச மழையினால என் நிலம் மொத்தம் மூழ்கி போச்சு. தானியம் நாசமா போச்சு. இப்போ நான் உங்களுக்கு பணத்தை எப்படி கொடுக்கறது? உனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்திருக்கு. என்கிட்ட அதுக்காக ஒரு யோசனை இருக்கு. சொல்லுங்க. நான் உன்னுடைய கடன்கள் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுறேன். அதுக்கு நீ உன்னுடைய பொண்ணு மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனா லாலாஜி, இது ரொம்ப அநியாயம் இல்ல? அப்படின்னா என்னுடைய பணத்தை எனக்கு கொடு. இனி உன் இஷ்டம். பல்தேவும் மீனாவும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ லாலா, அப்போ ஒரு வேலை பண்ணலாம். நான் உன்னுடைய நிலத்திலிருந்து 2 கல்லை எடுப்பேன். அதுல ஒன்னு கருப்பு, இன்னொன்னு வெள்ளை. ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஒரு பானையில போடலாம். அதுக்கப்புறம் மீனா அதுல இருந்து ஒரு கல்லை எடுக்கட்டும். கருப்பு கல்லை எடுத்தா அப்போ மீனா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னுடைய கடனையும் ரத்து பண்ணுவேன். ஒருவேளை மீனா வெள்ளைக்கல்லை எடுத்ததுன்னா அப்போ நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி உன்னுடைய கடனையும் நான் ரத்து பண்ணிடுவேன். என்ன, இது உனக்கு புரிஞ்சுதா? இதுல உனக்கு சம்மதம் தானே? பல்தேவுக்கும் மீனாவுக்கும் வேற வழியே இல்லாம போச்சு. லாலா அங்க இருக்கிற 2 கருப்பு கல்லை எடுத்து மீனா பார்க்கும்போதே பானையில போட்டான். பாரு, நான் இந்த பானையில 2 கல்லை போட்டு இருக்கேன். ஒன்னு கருப்பு, இன்னொன்னு வெள்ளை. இப்போ நீயே ஒரு முடிவை எடு. மீனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப நான் லாலாவை பத்தி உண்மையை சொன்னேன்னா அப்பா அவருக்கு பணம் கொடுக்க வேண்டியதா ஆயிடும். ஒருவேளை நான் கல்லை எடுத்துட்டேன்னா அப்போ நான் லாலாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா ஆயிடும். நான் இப்ப என்ன பண்றது? மீனா கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அவ என்ன பண்ணான்னா பானையில கை வச்சா. பல்தேவ் அதே மாதிரி லாலா 2 பேரும் மீனா எந்த கல்லை எடுப்பான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே மீனா தலை சுத்தி கீழே விழுந்துட்டா மாதிரி நாடகம் ஆடி கையில இருக்கிற கல்லை கீழே போட்டுட்டு கீழே இருக்கிற இன்னொரு கல்லை கையில எடுத்துக்கிட்டா. அட, என்ன இது? அவ எந்த கல்லை தான் உள்ளேந்து வெளியில எடுத்தான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க இப்ப கோவப்படாதீங்க லாலாஜி. நாம அந்த பானையில இருக்கிற இன்னொரு கல்லோட நிறத்தை பார்க்கலாம் இல்லையா? நானே அந்த கல்லை எடுக்கிறேன். அப்போ லாலாவுக்கு புரிஞ்சு போச்சு. பல்தேவ் பானையில இருக்கிற இன்னொரு கல்லை எடுத்தான். அது கருப்பு கல்லு. அதாவது நான் எந்த கல்லை எடுத்தேனோ அந்த கல்லு வெள்ளை கல்லு. அப்படின்னா
நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவும் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. பல்தேவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. லாலாவுக்கு இந்த விஷயம் ஒண்ணுமே புரியல. மீனா தன்னுடைய புத்திசாலித்தனத்தோட கல்யாணம் நடக்க விடாம தடுத்துட்டா. அதே மாதிரி அவங்க அப்பா வாங்கின கடனையும் ரத்து செய்யற மாதிரி பண்ணிட்டா. அதுக்கு தான் சொல்லுவாங்க, புத்திசாலித்தனத்தினால எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி செய்யலான்னு.